அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான வீடை கட்டி முடிக்க எத்தனை ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணி வரோம் அப்படிங்கிறத 10 மாதமாக கட்டப்பட்ட வீடை ஒரு 10 நிமிட வீடியோவாக ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு சென்னை மேடவாக்கத்தில் கட்டப்பட்ட வீடு. வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா சைட் விசிட்டிங் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இடத்த நேரில் போய் பார்க்கும்போது தான் இடத்த சுற்றி காலி இடம் இருக்கா, வீடு இருக்கா, மெட்டீரியல் இறக்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்கா, வாட்ச்மேன் ஷெட்டு போடுறது எங்கே, ட்ரைனேஜ் லைன் இருக்கா, இல்லை செப்டி டேங்க் போகணுமா, டெம்பரவரி இபி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு போஸ்ட் நியர்பை இருக்குதுங்களா, அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். லேண்டை ஒரு பக்காவாக ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சிம்பிளாக ஒரு டயக்னலையும் திருப்பினா தான் நம்ம 2D பிளான் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 2D பிளான் போடுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டோட நீட் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட நீட் என்னவாக இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் பார்க், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஃப்ளோர்லேயும் 3 வீடு வேணும் கண்டிப்பாக வேணும்னு கேட்டாங்க. டபுள் பெட்ரூம் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பிளான் போட்டு காமிச்சிருந்தோம். அதில் இந்த பிளான் தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பிளானை பேஸாக வச்சு கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு பிளான் ரெடி பண்ணி மூவ் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் அப்ரூவல் வர்ற வரைக்கும் சாயில் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எலிவேஷன் ட்ராயிங்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எலிவேஷன் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் 3 டைப் போட்டு காமிச்சோம். அதில் இந்த டைப்பை தான் வந்து கிளைண்ட் ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறமா லேண்டை பக்காவாக க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு இடையிலேயே கவர்மெண்ட்டோட அப்ரூவல் பிளான் வந்துருச்சு. கவர்மெண்ட்டோட அப்ரூவல் பிளான் வந்தோன்னா அதை சப்மிட் பண்ணி முதல்ல நாங்கள் இபி கனெக்ஷன் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் டெம்பரவரி வாட்ச்மேன் ஷெட்டு போட்டுட்டு ஒரு நல்ல வாஸ்து நாள் பார்த்து மணபூஜையும் சூப்பராக போட்டு முடிச்சிட்டோம். மணபூஜை போட்ட அன்னைக்கே நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேலை போர்வெல் தான் போட்டோம். போர்வெல் போடும்போது கவனித்து நாங்கள் ஃபஸ்ட்டே ஒரு சிம்பிள் மார்க்கிங் பண்ணிட்டதுனால ஃபவுண்டேஷன் எங்கே வருது, பீம் எங்கே வருது, அதிலெல்லாம் டச் ஆகாமல் செட்பேக்கில் எங்கே இட வசதி இருக்கோ, தண்ணி ஊற்றி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வாஸ்து முறைப்படியும் பார்த்து கரெக்டான இடத்துல போட்டுக்கிட்டோம். நல்லபடியாக நாங்கள் போட்ட இடத்துல தண்ணி 60 அடியிலேயே வந்துருச்சு. தண்ணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதனால் 150 அடி வரைக்கும் போட்டுக்கிட்டோம். தண்ணியோட டேஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறதுனால அதையே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா முடிவும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 2ல் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது பெர்மனன்ட் மார்க்கிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் ஒர்க்கையும் ஆரம்பிச்சிட்டோம். ஃபவுண்டேஷன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து மிக்சிங் ரேஷியோ காங்கிரீட்லேருந்து எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி தான் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட சீவேஜ் லைன் இருக்கிறதுனால செப்டி டேங்க் போட வேண்டிய அவசியப்படலை. அதனால் சம்ப் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். அடுத்து ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக பிளிந்த் பீம் காங்கிரீட் போடுற விஷயத்தை தான் பண்ணோம். அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டோட பிரிக் வால் ஃபுல்லாக பக்காவாக முடிச்சுட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபில்லிங் சாண்டை சூஸ் பண்ணி அதையும் நம்ம கொட்டி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா கன்சால்டேஷன் தான், வாட்டர் கன்சால்டேஷன், அதையும் க்ளீனாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருந்தோம். கரையான் மருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களையும் பேஸ்மெண்ட்லேயே கிளியராக பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டோட பிசிசியை க்ளீனாக போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காலம் ஸ்டார்டர் மார்க்கிங்கும் ரெடி பண்ணி காலம் ஸ்டார்டரும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜில் காலம் ஸ்டார்டர் போட்டுட்டு காலம் ரைஸ் பண்ணிவிட்டு ஸ்டீல் பார் பெண்டிங் பண்ணுறது அந்த விஷயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலத்தோட ஆர்சிசி ஒர்க்கும் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் காலம் காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு 7 days வந்து க்யூரிங் டைமுக்காக கன்னி கிளாத் ஃபுல்லாக வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு டெய்லியும் ஃபுல்லாக ஈரப்பதமாகவே வச்சுருந்தோம் 7 daysக்கு. அந்த டைமிங், அந்த 1 week டைம் பீரியடில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டிய ஸ்டேர் கேஸோட ஆர்சிசி ஒர்க், அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா அடுத்து ரூஃபுக்கு அடிக்க வேண்டிய சென்ட்ரிங் மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து ஸ்டேஜ் 5. இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஒர்க் தாங்க பண்ண போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டுக்கிட்டோம். டாய்லெட் எங்கே வரப்போகுது இதெல்லாம் முடிவு பண்ணி, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கெங்கே டாய்லெட் வரப்போதோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சங்கன் ஸ்லாபை டவுன் பண்ணி போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள், பைப் லைன் எங்கே வரப்போகுதுன்றதெல்லாம், வேஸ்ட் லைனாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி வெளியில் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்தந்த இடங்களில் ப்ரொவிஷன் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இபி மெயின் டிபி எங்கே வரப்போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இபி லைன்லாம் கன்சீல்டான பைப் லைன் கொடுக்குற விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சூப்பராக ஆர்சிசி காங்கிரீட்டும் ஒரு நாள் முடிவு பண்ணி போட்டுட்டோம். ஆர்சிசி காங்கிரீட் போட்ட அன்னையிலேருந்து 21 நாள் டைம் பீரியடை ஸ்டாண்டர்டாக விட்டுட்டோம். அந்த டைமிங்கில் ஃபுல்லாக க்யூரிங் தான் தண்ணி நின்றுட்டு இருந்தது. ரூஃப் ஃபுல்லாக தண்ணியை பக்காவாக நிப்பாட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 6ங்க. இந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட காலம் ரைஸ் பண்ணுறது, ஆர்சிசி ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா அதுக்கான க்யூரிங் செட்டிங் டைம்
அந்த சமயத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷட்டரிங்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அதை அப்படியே கொண்டு போயிட்டு அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் அதே மாதிரி ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன கொடுத்துருந்தாங்களோ ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃபுக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பக்காவாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு நாள் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி பக்காவாக ரூஃப் காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 21 நாள் டைம் பீரியட் விட்டுட்டு பக்கா க்யூரிங்கில் அந்த ரூஃப் காங்கிரீட் ஸ்லாபையும் வச்சுருந்தோம். இந்த ஸ்டேஜில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த காங்கிரீட் ஒர்க்கிலலாம் புள்ளி போடுறது, அதில் சீலிங் பிளாஸ்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேபர் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 7, இந்த ஸ்டேஜில் அதே விஷயம்தான். செகண்ட் ஃப்ளோரில் காலம் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒர்க்கை டீஷட்டரிங் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டேஜ்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிரிக் ஒர்க் ஆரம்பிக்கிற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏஏசி பிளாக் இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பிரிக் ஒர்க்கும் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிரிக் ஒர்க்கை முடிச்சுட்டு லிண்டல் சன்ஷேட் காங்கிரீட்லாம் போடுற விஷயங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரிக் ஒர்க்கையும் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் காங்கிரீட்டும் பக்காவாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கான க்யூரிங் டைமையும் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 8, இந்த ஸ்டேஜில் டெரஸில் ஸ்டேர் கேஸோட ஹெட்ரூம் போடுறதுக்கு தேவையான காலம் ரைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை பிரிக் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், லிஃப்ட்டோட ரூம் காலம் ரைஸ் பண்ணுறது, பிரிக் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்டேஜ்லேயே செகண்ட் ஃப்ளோரோட ரூஃபோட டீஷட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெரஸில் எங்கெங்கே பேரப்பெட் வால் என்ன ஹைட்டில் போடணும்னு முடிவு பண்ணி அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஹெட்ரூமோட ரூஃப் காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர வாட்டர் டேங்கோட விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்டேஜ்லேயே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பிரிக் ஒர்க் எல்லா விஷயங்களையும் க்ளீனாக பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஏற்கனவே இருந்ததுனால அந்த ஏரியாலெலாம் எலக்ட்ரிஷியனை வர வச்சு எலக்ட்ரிஷியனோட கன்சீல்டு பைப் லைன் வைக்கிறது, பாக்ஸ் வைக்கிறது, டிபி பாக்ஸ் வைக்கிறது, பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண வேண்டிய விஷயங்களோ அந்த ஸ்டேஜ்லேயே பண்ணி முடிச்சிட்டோம். பிரிக் ஒர்க் எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுனால அந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல நாள் பார்த்து கிளைண்ட்டை வர வச்சு மெயின் டோர் ஃப்ரேம் வைக்கிற ஃபங்க்ஷனை பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 9, இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக பிளாஸ்டிங்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். அவுட்ரு பிளாஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அவுட்ரு பிளாஸ்டிங் ஆரம்பிச்சுட்டு சைமல்டேனியஸாக இன்னர் பிளாஸ்டிங் ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டோம். இன்னர் பிளாஸ்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிங் கிராக் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த இடங்கள்லாம் ஃபைபர் மெஷ்ஷை அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். அதாவது காலம் வால் ஜாயிண்ட் ஆகிற இடங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட், கன்சீல்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எங்கே வருது அப்படிங்கிறத இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி ஃபைபர் மெஷ்ஷை அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பிளாஸ்டிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சுட்டு பிளாஸ்டிங் முடிய நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட்ரையும் வர வச்சு 1 கோட் ஒயிட் சிமெண்ட் எல்லாத்துக்கும் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 10, இந்த ஸ்டேஜ் தான் ஃபுல் கம்ப்ளீஷன் ஒர்க் பண்ணுற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எல்லா லேபர்ஸும் உள்ளே இருப்பாங்க. ஆக்சுவலாக மேசன் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க, டைல்ஸ் பெயிண்டர், கார்பெண்டர், கிரில் போடுறவங்க, ஹேண்ட்ரைல் போடுறவங்க, டைல்ஸ் போடுறவங்க, கிரானைட் போடுறவங்க, எல்லா ஒர்க்கர்ஸுமே உள்ளே வந்துடுவாங்க. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ப்ரெஷராகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் லேபரோட துணையோட இந்த ஸ்டேஜை சூப்பராக ஹேண்டில் பண்ணி கிளியராகவும் சூப்பராகவும் முடிச்சாச்சு. இந்த வீட்டோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு ஒரு சின்ன வீடியோ கிளிப் சேர்த்துருக்கேன், பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.